வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரி திமுக அவசர ஆலோசனைக் கூட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் ராசிபா தலைமையில் நடைபெற்றது. சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு புதுச்சேரி அருகே மொரட்டாண்டியில் உள்ள 27 அடி உயர விஸ்வரூப மகா சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி விழாவில் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைந்தால் இதனை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் தேர்வு செய்யப்பட்ட 174 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களில் 154 பேர் பெண்கள் உள்ளனர். இது சமுதாய பொருளாதார முன்னேற்றத்தை, கல்விக் கொள்கையின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு வலுப்படுத்துவதை காட்டுகிறது என துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்தார். குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலைநகர் பகுதியில் பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகளிடையே வாக்குவாதம். புதுச்சேரியில் மீண்டும் மக்கள் முதல்வர் என்ஆர் தலைமையிலான ஆட்சி அமைய வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தொண்டரணி சார்பில் தீவிர பணியாற்ற வேண்டும் என என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஒருமனதாக முடிவு எடுக்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி திமுக அவசர ஆலோசனைக் கூட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் ராசிபா தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் புதுச்சேரியில் திமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது மற்றும் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்து புதுச்சேரி மாநில திமுக நிர்வாகிகள் அவசர ஆலோசனைக் கூட்டம் லப்போர்த் வீதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ராசிபா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் காரைக்கால் மாநில திமுக அமைப்பாளர் நாஜிம் எம்எல்ஏ, அவைத்தலைவர் SP சிவக்குமார், துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ, பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ, இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ, நாக தியாகராஜன் எம்எல்ஏ, மாநில துணை அமைப்பாளர்கள் தைரியநாதன், AK குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு புதுச்சேரி அருகே மொரட்டாண்டியில் உள்ள 27 அடி உயர விஸ்வரூப மகா சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி விழாவில் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைந்தால் இதனை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிப்பதை ஒட்டி புதுச்சேரி அருகே மொரட்டாண்டியில் அமைந்துள்ள 27 அடி உயர விஸ்வரூப சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பிற்பகல் காலை 8:24 மணிக்கு சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசித்தார். சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு இங்கு அமைந்துள்ள 27 அடி உயர சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் 1008 லிட்டர் பாலபிஷேகம், 108 கிலோ அளவிலான விபூதி, மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட 30 விதமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரியில் தேர்வு செய்யப்பட்ட 174 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களில் 154 பேர் பெண்கள் உள்ளனர். இது சமுதாய பொருளாதார முன்னேற்றத்தை, கல்விக் கொள்கையின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு வலுப்படுத்துவதை காட்டுகிறது என துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்தார். மேலும் திருக்குறளை படித்து முடித்தாலே வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இதனால் திருக்குறள் போன்ற நூல்களை மாணவர்கள் படிக்க ஆரம்பித்தல் இருந்தே ஆசிரியர்கள் ஆர்வத்தை உண்டாக்க வேண்டுமென ஆசிரியர்கள் பணியாணை வழங்கும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையின் கீழ் 190 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் நேரடி நியமனத்திற்காக கடந்த 2025 வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி ஆசிரியர்கள் பதவிக்கு 157 பெண்கள் மற்றும் 17 ஆண்கள் என மொத்தம் 174 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் காரைக்கால், மாஹேயில் உள்ள பகுதிகளுக்கு தேர்வான 174 பேருக்கு பணியாணை வழங்கும் விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்ட தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு பணியாணை வழங்கி பாராட்டினார். இவ்விழாவில் சபாநாயகர் செல்வம், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், துறை இயக்குனர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், சமுதாய வளர்ச்சிக்கு கல்விதான் ஆதாரம். நம்மை சுற்றியிருக்கும் எல்லா வளர்ச்சிக்கும் அடிப்படை கல்விதான். கல்வி பயணத்தில் முதல் படிக்கட்டு ஆரம்ப கல்வி. ஒரு குழந்தை எழுத்தறிவு மட்டும் இல்லாமல் சிந்திக்கவும், கேள்வி கேட்கவும், தன்னம்பிக்கையுடன் பேசவும் கற்றுக்கொள்வது ஆரம்ப கல்வி காலத்தில்தான். இந்த ஆரம்ப கல்வி நிலையில் உருவாகும் பழக்க வழக்கம், ஒழுக்கம், மதிப்பு, சிந்திக்கும் ஆற்றல், எண்ணங்கள் இவைதான் அவர்களின் முழு வாழ்க்கை பயணத்தை வடிவமைக்கிறது.
ஆகவே ஆரம்ப கல்வி ஆசிரியர்களின் பங்கு மிக முக்கியமானது. புதுச்சேரி தொடக்கக் கல்வியை வலுப்படுத்தும் விதமாக தற்போது ஆசிரியர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களில் 174 பேரில் 154 பேர் பெண்கள் உள்ளனர். இது சமுதாய பொருளாதார முன்னேற்றத்தை, கல்விக் கொள்கையின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு வலுப்படுத்துவதை காட்டுகிறது என தெரிவித்தார். குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலைநகர் பகுதியில் பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகளிடையே வாக்குவாதம். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலைநகர் பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். குடிநீர் பழுப்பு நிறத்தில் வந்ததால் அதை பயன்படுத்த முடியாமல் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனால் அந்த நீரை குடிப்பதன் மூலம் பல்வேறு தொற்று நோய்கள் பரவும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவித்தனர். மேலும் இது குறித்து அப்பகுதி இளைஞர்கள் ஒன்றிணைந்த ராஜச்சந்திரு அறக்கட்டளை நிறுவனர் ராஜச்சந்திரு தலைமையில் அப்பகுதி மக்கள் அரசு அதிகாரியிடம் புகார் அளித்தனர். அப்போது பொதுமக்கள் மற்றும் அதிகாரி இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. குடிநீர் பிரச்சனையை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். சண்பக வீதி, மருத வீதி, முல்லை வீதி, சோலைநகர் ஃபுல்லாக இந்த ஒரு நிலமை வருது. முத்தியால்பேட்டில் தண்ணி இன்னும் அதிகமாக இந்த அளவுக்கு கலக்கலை. சோலைநகரில் கிட்டத்தட்ட சாக்கடை தண்ணியே வந்துருச்சு. எல்லா வீட்லேயும் சாக்கடை தண்ணியே வந்துருச்சு. இந்த தண்ணியை எடுத்து இவங்க சமைக்கிறதுக்கும் அரிசி கழுவுறதுக்கும் இந்த தண்ணி தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த ஒரு நிலமை சோலைநகரில் 7 நாளாக இருக்குது. இப்போ அதிகாரிகிட்டே சொல்லியிருக்கிறாங்க, சம்மந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரோட ஆளுங்கிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க 2 நாளில் சரியாயிடும், 3 நாளில் சரியாயிடுன்றதை இவங்க சொல்கிறாங்க. இந்த தண்ணி 7 நாளில் பயன்படுத்தினா மக்களோட உடல்நிலை என்ன ஆகுது? இது என்ன நிலைமைக்கு? ஒரு அடிப்படை வசதி நாங்கன்னா வீடா பட்டாவை கேட்குறோம், ஒரு தண்ணி குடிக்கிற தண்ணியை ஒழுங்காக கொடுன்னு கேட்குறோம். அதை கூட கொடுக்க முடியலும் போது அரசு அதிகாரி என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த சோலைநகர் இங்கே சின்னதாக கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்குது, அரவிந்தர் ஒரு பள்ளி, ஒரு குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல் இருக்குது, இங்கே ஒரு சன்ஷைன் ஒரு ப்ரீகேஜி ஸ்கூல் இருக்குது. எல்லாமே குழந்தைங்க பயன்படுத்துகிறாங்க இந்த ஸ்கூலில். இப்போ இந்த ஸ்கூலில் வந்து தண்ணிங்க இதை தான் குடிக்கிறாங்க, தண்ணியை பிடிச்சி இதை தான் கை கழுவுறாங்க, இதை தான் குழந்தைங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த நிலைமையில் குடித்தா இன்னும் ஆகும்? நீங்கள் சொல்லுங்கள் சார். இதை கூட அடிப்படை வசதியை கூட செய்ய முடியலன்னும் போது அரசு அதிகாரிங்க 7 நாளாக, இப்போ ஒரு வீட்டில் பிரச்சனை, ஒரு 7 நாளாக இந்த பிரச்சனை சரி பண்ண முடியாமல் இருக்குது. இன்னும் கூட இப்போ இன்றைக்கி தான் பைப்பை நோண்டி இதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கணும். நாங்கள் பேக் வாஷ் போட்டு செக் பண்ணி இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறோம். இப்போ நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோன்னா, நீங்கள் 3 நாள் 4 நாள்ன்றீங்க, அது 2வது கட்டமாக வச்சுங்க. இப்போ எங்களுக்கு உடனடியாக வீட்டுக்கு வர இந்த தண்ணியை நிறுத்திட்டு எங்களுக்கு இங்கே பக்கத்தில் இருக்க ஆர்ஓவை ஃப்ரீயாக கொடுத்துட்டு ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு 50 லிட்டரு 60 லிட்டர் ரேஷன் கார்டு தண்ணி இலவசமாக டெய்லியும் கொடுத்துருங்க. குடிக்கிற தண்ணி இலவசமாக கொடுங்க. மேற்கொண்டு குளிக்கிறதுக்கும் மற்ற பயன்படுத்துகிற தண்ணியை ஒரு டேங்க் மூலிமா எல்லா வீட்டுக்கும் இப்போ வந்து அரசு வந்து இலவசமாக கொடுக்கணும். இப்போ அது கொடுத்தா மட்டும்தான் இது வேலை நடக்கும். இல்லைனா இந்த தண்ணியை பயன்படுத்த முடியாது சார். இது ஏற்கனவே உருளையம்பேட்டிலே நெல்லித்தோப்பில் நடந்த ஒரு சூழ்நிலை தான் முத்தியால்பேட்டை தள்ளுவோம். உயிர் எதாவது பாதிப்பு வந்ததுன்னா அதை எப்படி இந்த அலட்சியத்தில் அவங்க இருக்கிறாங்கன்றது தெரில. இந்த தண்ணியை குடித்தா கண்டிப்பாக உடல்நிலை சரியில்லாமல் தான் போகும். குழந்தைங்களும் என்ன ஆகுன்றதை நீங்களே யோசிச்சிங்க. ஊடக நண்பர் நீங்கள் தான் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த விஷயத்தை அரசாங்கத்துக்கிட்ட, அரசு அதிகாரிக்கும் கொஞ்சம் உரைக்கிற மாதிரி சொல்லி இதை விஷயத்தை சரி பண்ணி தரணும். நன்றி. கடலூர் மாவட்டம் நெய்வேலி இந்திராநகரை சேர்ந்த சுமதி என்பவர் புதுச்சேரி முதலியார்பேட்டையில் வசித்து வரும் தனது மகள் உஷாவை பார்க்க பேருந்தில் நேற்று மதியம் புதுச்சேரிக்கு வந்தார். மரப்பாலம் சந்திப்பில் பேருந்திலிருந்து இறங்கிய அவர் அவசரமாக இறங்கிய போது தனது கைப்பையில் இருந்த பணப்பை மாயமானது. பின்னர் பஸ்ஸில் இருந்தபோது அருகில் அமர்ந்திருந்த பெண் ஒருவர் தனது பணப்பையை திருடியிருப்பார் என சந்தேகித்து முதலியார்பேட்டை போலீசில் புகார் அளித்தார். போலீசார் விசாரணை நடத்தி பணம் திருடிய மதுரையை சேர்ந்த கங்கா என்பவரை அடையாளம் கண்டுபிடித்து கைது செய்தனர். திருடப்பட்ட பணத்தில் ரூபாய் 3000 மீட்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட கங்காவை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நடவடிக்கை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் மீண்டும் மக்கள் முதல்வர் என்ஆர் தலைமையிலான ஆட்சி அமைய வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தொண்டரணி சார்பில் தீவிர பணியாற்ற வேண்டும் என என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஒருமனதாக முடிவு எடுக்கப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் தருமபுரி தனியார் திருமண மண்டபத்தில் தொண்டரணி மாநில தலைவர் வீரா என்கின்ற வீராசாமி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால் மற்றும் இந்திராநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான AKD ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் தலைமை விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவை தலைமையேற்று சிறப்புரையாற்றினார்.
இதில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும், மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களையும் வெற்றி பெற அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி சார்பில் மேற்கொள்ளப்படும் கட்சி பணிகள் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் மக்களுக்கு செய்த பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை சிறப்பாக செயல்படுத்தி அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி மக்களாட்சி நடத்தி வரும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்ததோடு, தொடர்ந்து மக்கள் முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சி புதுச்சேரியில் மீண்டும் அமைய வேண்டும் என செயல் வீரர்கள் கூட்டத்தில் நிர்வாகிகள் ஒருமனதாக முடிவு செய்து 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய பாடுபடுவோம் என உறுதி எடுத்துக் கொண்டனர். இதில் துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கின்ற தட்சணாமூர்த்தி, KSP ரமேஷ், லக்ஷ்மிகாந்தன், முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி சிவக்கொழுந்து உள்ளிட்ட என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில தொகுதி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டரணி மாநில பொதுச் செயலாளர் சரவணன் மற்றும் பொருளாளர் ஜோதி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் பெயிண்டருக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. புதுச்சேரி கருவடிக்குப்பத்தை சேர்ந்த சீனிவாசன் என்பவர் பெயிண்டராக பணிபுரிந்து வந்தார். கடந்த 3/2/2024 அன்று அதே பகுதியில் வசிக்கும் 14 வயது சிறுமியின் வீட்டிற்குள் புகுந்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து சீனிவாசனை கைது செய்து விசாரணை நடத்தினர். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நீதிபதி சுமதி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. வழக்கின் விசாரணை முடிவடைந்ததை தொடர்ந்து நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். அதில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் சீனிவாசனுக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 10,000 அபராதமும் விதிக்கப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு சார்பில் ரூபாய் 4 லட்சம் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கில் அரசு தரப்பில் வக்கீல் பச்சையப்பன் ஆஜராகி வாதாடினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இஸ்லாமிய சனநாயக பேரவை ஒருங்கிணைப்பு நடத்திய இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி ஃபுட் பாரடைஸ் நூறடி சாலையில் நடைபெற்றது. ரமலான் நோன்பின் ஆன்மீக பயன்கள் மற்றும் சமூக மகத்துவத்தை எடுத்துரைத்த இந்த நிகழ்ச்சியில் முதன்மை செயலாளர் தலைமை அரிமா தமிழன் உரையாற்றினார். வரவேற்புரை முபாரக் வழங்கினார். முகமது கவுஸ், பாத்திமா பீபி, ஹசன் பேக், சர்புதீன், ஜைபதர், உசேன் மாண்பு நோன்புரை வழங்கினார்கள். பாத தமிழ்மாறன், ஆதவன், செல்வ புஷ்பலதா, சிறப்பு விருந்தினர்களாக தேவ பொழிலன், தலையாரி, பாவனன், முன்னவன், அமுதவன், செல்வநந்தன், கார்முகில், சுடர் பலவன், எழில்மாறன் கலந்து கொண்டனர். மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக வைத்திலிங்கம் MP, சிவா MLA, ஜனாப், சலீம் ராமச்சந்திரன், ஹேமா பாண்டுரங்கன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு சிறப்பு வழங்கினர். நிகழ்ச்சி நன்றியுடன் ஜனாப் பக்ருதீன் மூலம் நிறைவு பெற்றது. இந்த திறப்பு நிகழ்ச்சி ரமலான் நோன்பின் புனிதத்தையும் உடல் மற்றும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தும் நோக்கத்தையும் மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்தது. மாநிலங்களவை உறுப்பினர் எஸ். செல்வகணபதி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் எம். வைத்தியநாதன் ஆகியோர் அரசு பள்ளி கட்டிடப் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் அமைந்துள்ள கோலக்கார ரங்கசாமி நாயக்கர் அரசு நடுநிலைப் பள்ளியில் புதிய வகுப்பறைகள் கட்டுவதற்கான பணிகளை மாநிலங்களவை உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் இன்று பூமி பூஜை செய்து முறைப்படி துவக்கி வைத்தனர். இப்பள்ளியின் மாணவர்களின் வசதிக்காக 2 புதிய வகுப்பறைகள் மற்றும் படிக்கட்டுகள் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக மாநிலங்களவை உறுப்பினர் எஸ். செல்வகணபதி அவர்களின் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 55.67 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணியாணை வழங்கப்பட்டுள்ளது. இன்று காலை 9:30 மணியளவில் நடைபெற்ற விழாவில் மாநிலங்களவை உறுப்பினர் எஸ். செல்வகணபதி மற்றும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எம். வைத்தியநாதன் ஆகியோர் முன்னிலையில் இப்பணிக்கான பூமி பூஜை சிறப்பாக நடைபெற்ற பணிகள் துவக்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் புதுவை பொதுப்பணித்துறை மற்றும் கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தலைமை பொறியாளர் கே. வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் ஆர். சுந்தரமூர்த்தி, செயற்பொறியாளர் எஸ். பக்தவச்சலம், உதவி பொறியாளர் பி. வேல்முருகன் மற்றும் இளநிலை பொறியாளர் எல். அனந்த பத்மநாபன், பெண் கல்வித்துணை இயக்குனர்
ராமச்சந்திரன் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியை வாணி, மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள், கட்டிட ஒப்பந்ததாரர் ஆர். வினோத்குமார், பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என பலரும் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். ஆனந்தா நகரில் ஆலய கட்டுமான பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை ஆனந்தா நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த செல்வ விநாயகர், ஸ்ரீ ஆனந்த நாயகி உடனுரை, ஸ்ரீ ஆனந்தீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனுரை ஆனந்த செல்வமுத்து குமாரசுவாமி ஆலய கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி MP மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர், முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் வைத்தியநாதன் MLA சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் ஆன்றோர்கள், பக்தர்கள், இளைஞர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு பூஜையில் பங்கேற்று இறையருள் பெற்றனர். மேலும் ஆலய திருப்பணிக்காக பொதுமக்கள் தங்களால் இயன்ற அளவில் நன்கொடைகள் வழங்குமாறு ஆலய நிர்வாகிகள் மற்றும் திருப்பணி குழுவினர் கேட்டுக்கொண்டனர். ஆனந்தா நகர், ரமணர் வீதி, கல்பனா சாவ்லா வீதி, அன்னை வீதி, பாரதிதாசன் வீதி மற்றும் ஓடை வீதி பகுதிகளைச் சேர்ந்த ஆலய நிர்வாகிகள் மற்றும் திருப்பணி குழுவினர் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தனர். கோதி சாரிட்டபிள் டிரஸ்ட் நன்கொடையாக வழங்கிய 4வது நோயாளி தங்கும் மையத்தை ஜிப்மர் இயக்குனர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்திற்குள் புதிதாக கட்டப்பட்ட 4வது நோயாளி தங்கும் மையம் இன்று தொடக்கி வைக்கப்பட்டது. 15 லட்சம் செலவில் கட்டப்பட்ட இந்த தங்கும் மையம் புதுச்சேரியை சேர்ந்த கோதி சாரிட்டபிள் டிரஸ்ட் அமைப்பின் நன்கொடையாக வழங்கப்பட்டது. இந்த வசதி ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் வீர் சிங் நேக்கியால் திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சுமித்ரா கோதி மற்றும் சஞ்சய் கோதி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் ஜிப்மர் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சாஹா வினோத்குமார் மற்றும் நிர்வாக துணை இயக்குனர் ரங்கபாஷ்யம் ஆகியோரும் முன்னிலை வகித்தனர். இந்த நோயாளி தங்கும் மையம் சிகிச்சைக்காக ஜிப்மருக்கு வருகை தரும் நோயாளிகள் மற்றும் அவர்களுடன் வரும் உறவினர்கள் ஓய்வெடுக்க வசதியான இடமாக அமைக்கப்பட்டுள்ளது. தொலைதூர பகுதிகளில் இருந்து வரும் நோயாளிகள் மற்றும் பராமரிப்பாளர்களுக்கு மருத்துவமனை வளாகத்திலேயே பாதுகாப்பான மற்றும் வசதியான ஓய்வு இடமாக இது பெரிதும் பயன்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த தங்கும் மையம் நிர்வாக அறங்காவலர் சஞ்சய் கோதி தலைமையில் செயல்படும் கோதி சாரிட்டபிள் டிரஸ்ட் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் சமூக நலத்திட்டங்களை ஆதரித்தல் ஆகியவற்றில் டிரஸ்ட் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த வசதி பர்ஸ்மல் கோதியின் நினைவாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. பார்வையாளர், தன்னார்வ தொண்டர் மற்றும் தொழிலதிபர் அறியப்பட்ட அவர் சேவை மனப்பான்மை மற்றும் கருணையுடன் வாழ்ந்தவர் என நினைவு கூறப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் ஜிப்மர் இயக்குனர் கோதி சாரிட்டபிள் டிரஸ்ட் வழங்கி வரும் தொடர்ச்சியான தன்னார்வ நன்கொடைகளை பாராட்டி இத்தகைய ஆதரவு நோயாளிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தவும் நிறுவனத்தின் ஆதரவு சேவைகளை வலுப்படுத்தவும் மிகவும் முக்கியமானதென்று தெரிவித்தார். நோயாளிகள் மற்றும் அவர்களின் பராமரிப்பாளர்களுக்கான வசதிகளை மேம்படுத்த தொடர்ந்து வழங்கி வரும் பெருந்திரளமான நன்கொடைக்கு ஜிப்மர் தனது மனமார்ந்த நன்றியை கோதி சாரிட்டபிள் டிரஸ்டுக்கு தெரிவித்துக் கொண்டது. லாஸ்பேட்டையில் U மற்றும் L வடிகால் புனரமைப்பு பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட லாஸ்பேட்டை காமன் கோயில் தெரு மற்றும் விநாயகர் கோயில் தெருவில் U மற்றும் L வடிகால் புனரமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 44,88,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படவுள்ள இந்த பணிக்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், உள்ளூர் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இப்பணிகள் நிறைவு பெற்றால் அப்பகுதியில் மழைநீர் வடிகால் வசதி மேம்பட்டு பொதுமக்களுக்கு பெரும் பயனளிக்கும் என தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சபரிராயுலு வீதியில் அமைந்துள்ள தமிழ்த்தென்றல் திருவிக்கா அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் சேதமடைந்த சிதிலமடைந்த பகுதிகளை சீர் செய்து புது பொலிவுடன் மாற்றுதல், வகுப்பறைகளில் சிதிலமடைந்த தரைகளை மாற்றி புதிய தரைகள் அமைத்தல், பள்ளி கட்டிடம் புதுப்பொலிவு பெற வர்ணம் தீட்டுதல், மேலும் முழு கட்டிடமும் மேம்படுத்தும் பணிகளுக்காக பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடங்கள் 2 பிரியும் மூலம்
ரூபாய் 1,05,00,000 செலவில் மேலும் லப்போர்த் வீதியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2வது மாடியில் கூடுதல் வகுப்பறைகள் கட்டுதல் மற்றும் சேதமடைந்த பகுதிகளை சீர் செய்தல், மேலும் பள்ளி முழுவதும் புது பொலிவு பெற வர்ணம் தீட்டுதல் போன்ற பணிகளுக்காக பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடங்கள் 2 பிரிவு மூலம் ரூபாய் 49,90,000 செலவில் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா இரு பள்ளிகளிலும் தனித்தனியாக இன்று காலை 12 மணியளவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் விழாவில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடப்பிரிவு 2 செயற்பொறியாளர் திரு பக்த வச்சலம், உதவி பொறியாளர் திரு வேல்முருகன், இளநிலை பொறியாளர் திரு ஆனந்த பத்மநாபன், திருமதி பிரியதர்ஷினி, மேலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் மற்றும் திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் தமிழ்தென்றல் திருவிகா அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரிய பெருமக்கள், மேலும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகளும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த நேயம் மக்கள் கழக பிரமுகர்கள், நிர்வாகிகளும் மேற்கண்ட பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி திமுக அவசர ஆலோசனைக் கூட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் ராசிபா தலைமையில் நடைபெற்றது. சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு புதுச்சேரி அருகே மொரட்டாண்டியில் உள்ள 27 அடி உயர விஸ்வரூப மகா சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி விழாவில் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைந்தால் இதனை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் தேர்வு செய்யப்பட்ட 174 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களில் 154 பேர் பெண்கள் உள்ளனர். இது சமுதாய பொருளாதார முன்னேற்றத்தை, கல்விக் கொள்கையின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு வெளிப்படுத்துவதை காட்டுகிறது என துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்தார். குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலைநகர் பகுதியில் பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகளிடையே வாக்குவாதம். புதுச்சேரியில் மீண்டும் மக்கள் முதல்வர் என்ஆர் தலைமையிலான ஆட்சி அமைய வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தொண்டரணி சார்பில் தீவிர பணியாற்ற வேண்டும் என என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஒருமனதாக முடிவு எடுக்கப்பட்டது. செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.